ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இபிஎஃப் ஐஜிஎம்எஸ் போர்ட்டலில் ஒரு முக்கியமான அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேருக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓ தரப்புல இருந்து ஒரு சர்க்குலர் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ வெளியிட்ட டேட் பாருங்க, 4 ஜூலை 2024. அதாவது டிப்ளாய்மெண்ட் ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டி ஃபார் த ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் ஆன் ஃப்ரீசிங் ஆர் டீஃப்ரீசிங் த எம்ஐடி யூஏஎன் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அதாவது உங்களுடைய யூஎன் அக்கௌண்ட் நம்பரோ அல்லது பிஎஃப் மெம்பர் ஐடியோ அல்லது ஒரு கம்பெனியினுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஐடி அக்கௌண்ட் நம்பரோ ஃப்ரீஸ் ஆயிருச்சு, எதுனா ஒரு காரணத்தினால உங்களுடைய யூஎன் அக்கௌண்ட்டை அல்லது மெம்பர் ஐடியை பிளாக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை அன்பிளாக் பண்றதுக்கு இபிஎஃப் ஐஜிஎம்எஸ் போர்ட்டல்ல போயிட்டு நீங்க ஒரு கிரீவியன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணணும், அதாவது கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த சர்க்குலர்ல வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் எஸ்ஓபியில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த எஸ்ஓபி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வெளியிட்டாங்க. அதாவது கீழே நிறைய பேஜ் இருக்கும். இந்த எஸ்ஓபி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வெளியிட்டு இருந்தாங்க. பட் இந்த சர்க்குலர்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த எஸ்ஓபியில் யார் யாருக்கு ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டி என்னென்ன அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணி இதில் சொல்லியிருக்கிறாங்க. பட் அது நமக்கு தேவை கிடையாது. ஆனால் ஏற்கனவே இந்த எஸ்ஓபி வெளியிட்டு இருந்தாங்க. அந்த ரிலீஸ் ஆன டேட் அன்னைக்கே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டு இந்த எஸ்ஓபியில் என்னென்ன முக்கியமான தகவல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த எஸ்ஓபி படி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு மெம்பர்னுடைய பிஎஃப் அக்கௌண்ட் நம்பரோ அல்லது யூஏஎன் அக்கௌண்ட் நம்பரோ பிளாக் ஆயிருச்சு, அவங்க ரொம்ப நாளாக யூஸ் பண்ணல அல்லது அமௌண்ட் எதுவும் கிளைம் பண்ணாமல் ஒரு 3 வருஷத்துக்கு மேலே அப்படியே வச்சுருந்துருக்காங்க, அந்த பிஎஃப் அக்கௌண்ட்டில் எந்த ஒரு அமௌண்ட்டும் கிரெடிட் ஆகாத பட்சத்தில் இன்வேலிட் அக்கௌண்ட்டாக மாறிடுச்சு. ஸோ அதனால் அவங்களுடைய யூஎன் அக்கௌண்ட் நம்பர் வந்து பிளாக் ஆகிருக்கும். ஸோ நிறைய பேருக்கு இந்த இஷ்யூ வந்து இருக்கும். 2-3 கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது ஒரு யூஎன் நம்பர் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் 2 வருஷம் கழிச்சு இன்னொரு கம்பெனி போய் ஜாயின் பண்ணியிருப்பாரு. அங்கே தெரியாதனமா இவர் பல யூஎன் நம்பர் கொடுக்க மறந்துருப்பாரு. அதனால அவங்க புதுசாக ஒரு யூஎன் ஐடி கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ அந்த ஃபர்ஸ்ட் யூஎன் அக்கௌண்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா பிளாக் ஆகிருக்கும். ஸோ நிறைய பேருக்கு இந்த இஷ்யூ இருக்குது. அப்படி பிளாக் ஆன அந்த யூஎன் அக்கௌண்ட் நம்பரை மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணலாம். அதை தான் வந்து பிளாக் ஆகிறத வந்து ஃப்ரீசிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆக்டிவேட் பண்றதை வந்து டீஃப்ரீசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு இபிஎஃப் ஐஜிஎம்எஸ் போர்ட்டலில் நாங்கள் கூடிய விரைவில் ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்துடுவோம். அந்த ஆப்ஷன் பயன்படுத்தி பிஎஃப் மெம்பராக இருக்கட்டும், ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டாக இருக்கட்டும், எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னா யார், எம்ப்ளாயர் தான். ஸோ அவங்களா இருக்கட்டும், அந்த ஆப்ஷன் பயன்படுத்தி அவங்களுடைய ஃப்ரீஸான அக்கௌண்ட் வந்து டீஃப்ரீஸ் பண்ணிக்கலாம், ஆக்டிவேட் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த எஸ்ஓபியில் சொல்லியிருந்தாங்க. அதன்படி இப்போ இபிஎஃப் ஐஜிஎம்எஸ் போர்ட்டலில் அந்த ஆப்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. சரி, அந்த ஆப்ஷன் பயன்படுத்தி நீங்கள் எப்படி கிரீவன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த வெப்சைட்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இந்த ஹோம் பேஜில் பாருங்கள், ரெஜிஸ்டர்ட் கிரீவன்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணணும். அது சூஸ் பண்ணோன்னே அடுத்தபடியாக உங்களுக்கு இந்த மாதிரி 4 ஆப்ஷன் காமிக்கும். ஸோ இதில் நம்ம பிஎஃப் மெம்பர் தான். ஸோ அதனால் பிஎஃப் மெம்பர் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் இபிஎஸ் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கீங்க, எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம் மூலமாக பென்ஷன் வாங்கிட்டு இருக்கீங்க, அந்த பென்ஷன் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா இபிஎஸ் பென்ஷனர் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். நீங்கள் ஒரு கம்பெனி வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு அச்சாராக இருக்கீங்க அப்படின்னா எம்ப்ளாயர் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ பிஎஃப் மெம்பர் அப்படிங்கிற செலக்ட் பண்ணோன்னா யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர் கேட்கும். இதில் உங்களுடைய யூஎன் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டு கீழே பாருங்க செக்யூரிட்டி கோடு வந்து கேட்கும். செக்யூரிட்டி கோடு இந்த லைனில் அப்படி டைப் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கெட் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். நான் ஏற்கனவே கொடுத்து வச்சிருக்கேன், அதை அப்படியே உங்களுக்கு சொல்லிடுறேன். கெட் டீடைல்ஸ் கிளிக் பண்ணோன்னா உங்களுடைய யூஎன் டீடைல்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். யூஎன் அக்கௌண்ட் நம்பரு, இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர்லாம் டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் கெட் ஓடிபி கொடுக்கணும். கெட் ஓடிபி கொடுத்தோன்னே அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணிடணும். என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கீழே உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் வந்து கேட்கும். ஸோ இதில் மேலா ஃபீமேலா எல்லாம் கொடுத்துருங்க. அட்ரஸ் வந்து கொடுக்கறதுனா கொடுக்கலாம், இல்லை தேவைன்னா விட்டுருங்க. இந்த ஸ்டார் போட்டிருக்கிறத வந்து கம்பல்சரி கொடுக்கணும். கண்ட்ரி இந்தியா செலக்ட் பண்ணுங்க, ஸ்டேட் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிடுங்க. ஆல்டர்னேட் கான்டாக்ட் நம்பர் கொடுக்கறதுனா கொடுத்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். கீழே செக்யூரிட்டி கோடு கேட்கும். இந்த செக்யூரிட்டி கோடை இந்த லைனில் அப்படியே டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணோன்னே இந்த இடத்துல கீழே பாருங்க கிரீவியன்ஸ் டீடைல்ஸ் அப்படின்னு இருக்கும். அதாவது உங்களுடைய இந்த யூஎன் அக்கௌண்ட் நம்பரில் எத்தனை பிஎஃப் அக்கௌண்ட் நம்பர் இருக்கோ அந்த பிஎஃப் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ எதனா ஒரு பிஎஃப் அக்கௌண்ட் நம்பர் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அல்லது கடைசியாக நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ அல்லது ஒர்க் பண்ணீங்களோ அந்த பிஎஃப் அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இல்லை என்னது வந்து யூஎன் அக்கௌண்ட் நம்பர் பிளாக் ஆகிருக்கு, பிஎஃப் மெம்பர் ஐடியில் எதுவுமே பிளாக் ஆகலை, அதெல்லாமே ஆக்டிவேட்டில் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா
நீங்கள் அதர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு பட் அங்கேயும் நீங்கள் பிஎஃப் அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் எதுனா ஒரு பிஎஃப் அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு நான் அந்த பிஎஃப் அக்கௌண்ட் நம்பர் செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்தபடியாக பாருங்கள், கிரீவியன்ஸ் ரிலேட்டட் டு அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் யூஏஎன் நம்பர் பிளாக் ஆயிருக்கு அல்லது மெம்பர் ஐடி பிளாக் ஆயிருக்கு அப்படின்னா பிஎஃப் ஆஃபீஸுக்கு தான் வந்து கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும். இன்கேஸ் வேறு எதனா பிரச்சனை, உங்கள் கம்பெனிலேருந்து பிஎஃப் அமௌண்ட் பிடிக்கிறாங்க, ஆனால் என்னுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் கட்ட மாட்டேங்கிறாங்க, மாதம் சேலரியில் பிடிச்சிடுறாங்க ஆனால் கட்ட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து எம்ப்ளாயர் மேலே தான் நம்ம கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்போ எம்ப்ளாயர் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். அடுத்ததா இன்சூரன்ஸ் ஸ்கீம், அது நம்மளுக்கு இப்போ தேவையில்லை. அடுத்ததா ப்ரீ பென்ஷன். ப்ரீ பென்ஷன் அப்படின்னா இப்போ நீங்கள் 10 வருஷம் முடிஞ்சிருக்காது, 10 வருஷத்துக்கு உள்ளேயே வந்து கம்பெனி வந்துட்டு நின்றுருப்பீங்க, அதில் இருக்கக்கூடிய பென்ஷன் அமௌண்ட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. பட் பென்ஷன் அமௌண்ட் ஃபார்ம் 10C அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா இந்த ப்ரீ பென்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நீங்கள் கிரீவியன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஓகே, இப்போ யூஎன் பிளாக்கான யூஎன் அல்லது பிளாக்கான மெம்பர் ஐடியை ஆக்டிவேட் பண்ணுற வீடியோ தான் பார்க்குறோம். ஸோ அதனால் பிஎஃப் ஆஃபீஸ் மேலே தான் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். இதில் போயிட்டு இந்த கிரீவியன்ஸ் கேட்டகரி அப்படின்னு இருக்கும், ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக கீழே வந்துடுங்க. இதில் பாருங்க, இந்த பிளாக் யூஏஎன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆப்ஷன் இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதனால் அந்த ஆப்ஷன் பயன்படுத்திக்கோங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு அடுத்தபடியாக கிரீவியன்ஸ் டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் இருக்கும். ஸோ இதில் போயிட்டு உங்களுடைய பிரச்சனை என்ன, அதாவது இந்த யூஏஎன் அக்கௌண்ட் நம்பரு என்னால் பாஸ்வேர்டு போட்டாலும் உள்ளே லாகின் பண்ண முடியல, மை யூஏஎன் அக்கௌண்ட் நம்பர் இஸ் பிளாக், கைண்ட்லி ரீஆக்டிவேட் மை யூஏஎன் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் கீழே சூஸ் ஃபைல் அப்படின்னு கொடுத்து நீங்கள் பிஎஃப் நம்பர் போட்டு லாகின் பண்ணும்போது யூஏஎன் நம்பர் போடுவீங்க. யூஏஎன் நம்பர் போடும்போது உங்களுக்கு இந்த மாதிரி எரர் வரும், யுவர் அக்கௌண்ட் நம்பர் இஸ் இன்வாலிட் அல்லது நாட் ஆக்டிவேட்டட் அப்படிங்கிற மாதிரி எரர் வந்துச்சு அப்படின்னா அந்த எரர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை சூஸ் ஃபைல் செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு அட்டாச் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட் ஆட் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், உங்களுடைய கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆயிரும். ஸோ இவ்வளோதான் வந்து ப்ராசஸ்ஸு. ஸோ இந்த ஆப்ஷன் தான் இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு வந்து சொல்லுங்கள், அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இபிஎஃப் ஐஜிஎம்எஸ் கிரீவன்ஸ் போர்ட்டல் சம்மந்தமாக உங்களுக்கு வேறு எதனா சந்தேகம் இருக்குது, எந்த ஆப்ஷன் வந்து எதுக்கு பயன்படுத்துதுன்னு தெரியல அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.